வந்து கிளம்பிட்டேன். இப்போ டைம் வந்து ஒரு 10:30 ஆகுது. ஸோ 11 o'clock வந்து கிளம்புற மாதிரி. ஸோ 12 o'clock வந்து அங்கே பஸ் வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணோம். ஸோ இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் வந்து வியர் பண்ணியிருக்கேன். இதோட கெட் ரெடி வித் மீயும் எடுத்திருக்கேன். அது எந்தளவுக்கு இருக்குன்னு எனக்கே தெரியல. பிகாஸ் ஒரு மாதிரி ஹரிபரியாக வந்து எடுத்திருந்தேன். ஸோ எப்படி எடுத்திருந்தாலும் கண்டிப்பாக நான் அதை ஓரளவு நல்ல விதமாக எடிட் பண்ணி போடுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்திருக்கும். பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க, நான் வந்து பேக்கும் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி. ஸோ இப்போ எங்கள் அப்பா வந்தோடனே கிளம்ப வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கள் அப்பா அம்மா இல்லாமல் இந்த மாதிரி தனியாக வந்து போகிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் சென்னைக்கு நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ப்ளஸ் அது வந்து ட்ரிப் மாதிரிலாம் கிடையாது. இது வந்து காலேஜ் விதமாக நான் வந்து உங்களுக்கு இது போக போக இந்த விலாகே உங்களுக்கு புரியும் எதனால அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு காம்படிஷனுக்காக நான் போகிறேன். 1 day தான் போகிறேன், போயிட்டு வந்துடுவேன். ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணுற விலாக் வாங்க என் கூட ட்ராவல் பண்ணலாம். இப்போ என்னோடய பேகு, அதுக்கப்புறம் ஸ்லீவ் பேக் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து நின்று ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரமாக கேமரா வச்சுட்டு நின்றுட்டே இருக்கேன். எங்கள் அம்மா இல்லை நான் வரல, என் தங்கச்சி ஒன்று இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அம்மாவுக்கு என் தங்கச்சிக்கெல்லாம் பாய் சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அன்றைக்கி வேறு 2 April. ஸோ அன்றைக்கி வந்து தஞ்சாவூர் மேல வீதியில் வந்து காளி வரும், பச்சை காளி பவளக்காளின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப ஃபேமஸாக வந்து இதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ போகிற வழியில் அதையும் நான் பார்த்தேன். அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம போகும்போது ஓகே பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி. இங்கே இருக்கிறது பச்சைக்காளி. அண்ட் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா பவளக்காளியுமே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. அங்கே வந்து எங்களோட காலேஜ் ஸ்டாஃப்ஸு, அதுக்கப்புறம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் 5 பேர் போகிறோம் இல்லையா, அவங்களும் வந்து அங்கே நிற்போம். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு வந்து இந்த ஹோட்டலில் வந்து லன்ச் புக் பண்ணியிருந்தாங்க. அங்கே அப்படியே வந்து ஒரு சூப்பரான வெஜ் மீல்ஸ் வந்து நாங்கள் சாப்பிட்டுருந்தோம். லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு சரியான வேர்வையில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ப்ளஸ் இங்கே வந்து ஒரு குட்டி மிரர் இருந்துச்சு, அதுலேயும் நான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா ஃபேனை போட்டு நானும் என் ஃப்ரெண்டு உட்காந்துருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் எங்களுக்கான பஸ் வந்து வந்துருச்சு. ஸோ ஸ்லீப்பர் பஸ் தான். ஸோ இதில் தான் நாங்கள் வந்து போக போகிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அலாட் பண்ண சீட்ஸில் படுத்துகிட்டே வந்தோம். அண்ட் இது என்ன அப்படின்னா, வர அவசரத்தில் ஏர்போர்ட்ஸை மறந்துட்டேன். ஸோ சார்ஜ் போட்டு மறந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இங்கே வந்தோடனே புது பஸ் ஸ்டாண்டில் ஏதோ ஒரு ஷாப்பில் போயிட்டு எனக்காக இந்த ஹெட்செட் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் வீடியோ ப்ளஸ் இது எப்படி இருக்குது இதோட குவாலிட்டி அப்படின்ற வீடியோவும் இதில் நான் சொல்கிறேன். இதோட பிராண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா OnePlus அப்படின்னு போட்டிருந்துச்சு. இதோட குவாலிட்டி உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ட்ராவலுக்கு வந்து எமர்ஜென்சிக்கு வேணும் அப்படின்னாலோ இல்லை கொஞ்ச நாள் யூஸ்க்கு வேணும் அப்படின்னாலோ இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இதை நான் இப்போ வரையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லாவே இருக்குது. என்ன இந்த ட்ராவல் பூராக இந்த ஹெட்ஃபோன்ஸ் தான் வந்து காப்பாற்றிச்சு. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து ட்ராவல் அப்போ வாமிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் வந்து கொஞ்சம் கிரேப் ஜூஸ் வந்து போட்டு என் தங்கச்சி கொடுத்துருந்தா. தேங்க்ஸ் ஃபார் தட். எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்போது. அண்ட் அதுக்கப்புறமா சாக்லேட்டு, அதுக்கப்புறமா பிங்கோ, இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து வாமிட் வந்து வராது, இந்த மாதிரி லைட்டாக சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா வராது. ஸோ அதனால லைட்டாக அப்பப்போ சாப்பிட்டுட்டு இருந்தேன். 1 o'clock வந்து பஸ் எடுத்தாங்க. இப்போ ஒரு 5 o'clock ஆகுது. ஸோ ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு அண்ட் ஒரு குட்டி பேக்கரி மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்து நிறுத்தியிருந்தாங்க. இது எந்த ஊர்னு எனக்கு சரியாக தெரில. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். எங்கள் கூட மொத்தம் 10 colleges வந்து செலக்ட் ஆனாங்க பாரதிதாசன் யூனிவர்சிட்டியிலேருந்து. ஸோ அதுலேருந்து ஒரு 6 college கிட்ட வந்து எங்கள் பஸ்ஸில் தான் வந்தாங்க. ஸோ எல்லாருமே ஒரே பஸ்ஸில் தான் வந்து போனோம். எங்கள் பஸ் ஃபுல்லாகவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ அவங்க வந்து ஒரு எங்களுக்குன்னு ஒரு ஆர்கனைசர் வந்து இருந்தார். ஸோ அவர் தான் வந்து ஃபுல்லாக எங்களை அழைச்சிட்டு போகிறது, திரும்ப அழைச்சிட்டு வந்து விடுறது அப்படின்றது. ஸோ இங்கே வந்து ஒரு காஃபி ப்ளஸ் பஜ்ஜி வந்து சாப்பிட்ருந்தோம். அதையும் சாப்பிட்டுட்டு எங்களோட பயணம் இனிதே தொடங்கியது. ஸோ அதுக்கப்புறமும் மறுபடியும் நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சென்னை இங்கேருந்து அங்கே வந்து ஒரு 8 hours கிட்ட நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். நானும் அப்படியே வெளிச்சம் இருக்கும் போதே நம்ம தம்ப்லைனுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து எங்கள் அம்மாக்கெல்லாம் அமுச்சு விட்டுட்டு இருந்தேன். அண்டு கொஞ்சமாக வீடியோஸும் அப்படியே எடுத்துகிட்டு இருந்தேன்.
அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னால் தாக்கு பிடிக்க முடியல, சரின்ட்டு படுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சென்னை வந்துருச்சுன்ட்டாங்க. ஸோ மை காட், சென்னை வந்துருச்சா, இனிமேல் நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம ஃபோக்கஸ் வந்து ஜன்னலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஜன்னலில் உட்காந்து இதுதான் சென்னையா, இப்படி தான் இருக்குமா, இப்படி தான் மனுஷங்க இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் ஸ்டே பண்ண போகிற அபு பேலஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டல் வந்து வந்துருச்சு. இங்கே தான் வந்து எங்களுக்காக புக் பண்ணியிருக்காங்க, அபு பேலஸ். இது உள்ளே வந்து இப்படி தான் இருந்துச்சு, வெளியில் வந்து இப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளேயுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ரூமுக்கு வந்து போக போகிறோம். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணுற எங்களோட ரூம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஃபுல்லாக இந்த ரூம் டூர் வந்து காட்டியிருக்கேன் பாருங்கள். ரூமுக்கு வந்தோடனே செம்ம டயர்டாகிடுச்சு. ஸோ ஒரு 10 o'clock மேலே தான் வந்து கீழே வந்து டின்னருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கீழே ஃபுல்லாகவே வந்து பஃபே சிஸ்டம் தான், நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. இந்த சைடு ஃபுல்லாக வெஜிடேரியன் அண்ட் பேக் சைடில் இருக்கும், அங்கே ஃபுல்லாக வந்து நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. நான் வெஜிடேரியனில் கம்மியாக தான் இருந்துச்சு, பிரியாணி அண்ட் 65 மட்டும்தான் இருந்துச்சு. வெஜிடேரியனில் நிறைய இருந்துச்சு. ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பிரியாணி ப்ளஸ் சிக்கன் 65 வாங்கிக்கிட்டோம். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நான், அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா இருந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து வாங்கியிருந்தோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபுட் எல்லாமே. நீங்கள் யாராச்சும் சென்னைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேபி ஸ்டே பண்ணுறதுக்கு நைட் டு மார்னிங் அப்படிங்கும் போது நீங்கள் ஈஸியாக வந்து இங்கே புக் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே மேக்ஸிமம் வந்து பஃபே சிஸ்டமில் தான் இங்கே வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு பிரியாணி எல்லாமே. எங்கள் கூட இதில் ஸ்டே பண்ணியிருந்த எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் மட்டும். ஃபுட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆம்பியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த லைட்டிங்ஸ்க்கு அந்த சேர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்டு நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து ஜாலியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஐஸ்கிரீமோடு முடிஞ்சிச்சு. ஐஸ்கிரீமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் பாயாசமும் இங்கே வந்து இருந்துச்சு. பிசைடில் என்னோடய ஃப்ரெண்ட் ரொம்ப வியர்டான காம்பினேஷனில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, பாயாசம் ப்ளஸ் ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு. நாங்கள் அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னோட ரூம் டூர். எப்படி இருக்குது இந்த ரூம், நான் இருக்கிற இந்த ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தான் வந்து இருக்காங்க. பட் இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுனால எல்லோரும் பக்கத்து ரூம் போயிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம ஃப்ரீயாக வந்து வீடியோ எடுத்துடலாம். உங்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். திஸ் இஸ் என்ட்ரன்ஸ். ஓகே, இது ஒரு ட்ரோர் அண்ட் இது வந்து ஒரு கபோர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் க்யூட்டாக ஹேங்கர்ஸ்லாம் வச்சு நம்ம இங்கே ட்ரெஸ் கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இங்கே லாக்கர் கீயோட கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் சேஃப். ஓகே, இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இங்கே வந்து ஹாய், இது வந்து டாய்லெட். ஐ ஷோ யூ ஹவு திஸ் இஸ் அ டாய்லெட். இங்கே வந்து ஒரு குட்டி சிங் அண்ட் மிரர். இங்கே வந்து பாத், டிரான்ஸ்பரண்ட் பாத் அண்ட் டாய்லெட். இங்கே வந்தோம்னா க்யூட்டாக ஒரு கெட்டில் கொடுத்துருக்காங்க. நம்மளே வந்து காஃபியெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே ஒரு க்யூட்டான மிரர் இருக்குது. இங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ப்ளஸ் இங்கேயும் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க குட்டியாக. இந்த டோர் வந்து ஃபுல்லாக லாக்லேயே இருந்தது. மேபி கொஞ்சம் ஜாயின்ட் ஃபேமிலியாக வராங்க அப்படின்னா 2 ரூமையும் உங்களுக்கு செட் பண்ணி கொடுக்கறதுக்காக மேபி இருக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அண்ட் இங்கே வந்து ஒரு குட்டி டிவியும் இருந்துச்சு. அண்ட் அதில் வந்து கொஞ்சமாக சாங் மட்டும் போட்டிருந்தேன். அண்ட் மறந்தே போயிட்டு அதில் சாங் ஓடுது அப்படின்றத அப்படியே வீடியோ எடுத்ததுனால இப்போ நான் உட்காந்து மறுபடியும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் இதுதான் எங்களோட ரூம். இங்கே வந்து கொஞ்சம் வாட்டர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, வாட்டர் கப்பு அந்த மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் அங்கே சோஃபா இருந்துச்சு. அண்ட் இங்கே க்யூட்டான ஒரு லைட் லேம்ப் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபோட்டோ எடுக்கலாம் நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே அழகாக நம்ம ஒர்க் பிளேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே யாராச்சும் ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்காக ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா அழகாக உட்காந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். அண்ட் இதுதான் வந்து இங்கே உள்ள பெரிய விண்டோ. ஸோ அழகாக இங்கே வந்து மார்னிங்கில் வந்து வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம். சூப்பராக இருக்கும். மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வியூ. ஸோ நான் மார்னிங் வந்து இதோட வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் எங்களோட ரூம். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நாங்கள் ஒரு 12:30 வரைக்கும் 1 o'clock வரையுமே நாங்கள் வந்து படிச்சுட்டு இருந்தோம். பிகாஸ் நாளைக்கு தான் எங்களுடைய காம்படிஷன். கொஷின் கேட்குற பேஸ்டில் இருக்கிறதுங்கிறதுனால நாங்களே மாற்றி மாற்றி கொஷின்ஸ் கேட்குறது நிறைய அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 1 o'clock கிட்ட தான் தூங்கணும். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 5 o'clockே வந்து எந்திரிக்கணும். ஸோ அதனால நம்ம நாளைக்கு என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத நம்ம நாளைக்கான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு நிவி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.